بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சூரா மரியமுடைய விளக்க உரையின் 5வது வகுப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் குர்ஆனுக்கு விளக்கத்தை தேடக்கூடிய இந்த வகுப்பில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரா மரியமுடைய 41வது வசனம். வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா இத் கால லி அபீஹி யா அபதி லிம தஅபுத் மா லா யஸ்மஉ வ லா யுப்சிர் வ லா யுக்னி அன்க ஷைஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியை நபியை இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர் சித்தீகாக நபியாக இருந்தார். சித்தீக் என்றால் உண்மையாளர், உண்மையாளராக நபியாக அவர் இருந்தார். இத் கால லி அபீஹி யா அபதி, அவர் தன் தந்தையை பார்த்து சொன்னார், யா அபதி, என் தந்தையே, லிம தஅபுத், ஏன் வணங்குகிறீர்கள், மா லா யஸ்மஅ, கேட்காத, வலா யுப்சிர், பார்க்காத, வலா யுக்னி அன்க ஷைஆ, எந்த ஒரு தீங்கிலிருந்தும் உங்களை தடுக்காத தெய்வங்களை, இறைவனை ஏன் வணங்குகிறீர்கள்? இந்த தெய்வங்களை ஏன் நீங்கள் வணக்க வழிபாடுகளை கொண்டு கண்ணியப்படுத்துகிறீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் சரி, அது தன் தந்தையாக இருந்தாலும், தன் குடும்பத்தவர்களாக இருந்தாலும், தன் ஊர்வாசிகளாக இருந்தாலும், தன் நாட்டை ஆளக்கூடிய அரசராக இருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்து மற்ற நாடுகளுக்கு புறப்பட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய முதல் சத்தியம் தௌஹீத், அகீதா, கொள்கை. அதனால்தான் கொள்கையை பற்றி மக்களுக்கு விவரித்ததற்கு பிறகுதான் மற்ற வணக்க வழிபாடுகளை பற்றி மக்களிடத்திலே விவரிக்க வேண்டும். இந்த சமூகத்தில் அப்படியே தலைகீழாக இருக்கிறது. கொள்கைக்குரிய முக்கியத்துவம் மிக குறைவு, வணக்க வழிபாடுகளுக்கு உரிய முக்கியத்துவம் மிக அதிகம். தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய பலர், நல்ல குணங்களோடு வாழ வேண்டும் என்று பேசக்கூடிய பலர், கொள்கை என்று வரும் பொழுது அதை பற்றி பேசுவதற்கு தடுமாறுகிறார்கள். இதை பற்றி பேசி என்ன பலன் என்று நினைக்கிறார்கள். இதை பற்றி பேசி ஏன் மக்களிடத்தில் இதை விவரிக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அறியாமையை விட்டு அவர்களை நீக்குவானாக. அக்கீதா இல்லாமல் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. அல் இஸ்லாம் அக்கீதா. இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், இஸ்லாம் என்பது கொள்கைதான். இந்த கொள்கையின் மீதுதான் வணக்க வழிபாடுகளும் மற்ற இஸ்லாமிய அம்சங்களும் அமைக்கப்படும். கொள்கை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாமல் இந்த சமூகத்துடைய எந்த வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். கொள்கை சீரானால்தான் அல்லாஹ் அந்த சமூகத்தை சீரமைப்பான். கொள்கையில் சீரமைக்கப்படாத சமூகம் எதிலும் சீரமைக்கப்படாது. 44வது வசனம். 43வது வசனம். யா அபதி, தந்தையை பார்த்து சொன்னார், தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், நான் ஒரு இல்மோடு வந்திருக்கிறேன். என்ன இல்ம் அது? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹி, நபித்துவத்தின் செய்தியோடு வந்திருக்கிறேன். மா லம் யஅதிக், அது உங்களிடத்திலே வரவில்லை. ஃபத்தபிஅனி, என்னை பின்பற்றுங்கள். அஹ்திக ஸிராத்தன் சவிய்யா,
நேரான வழியின் பக்கம் நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். என் தந்தையே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுக்காத இல்மை எனக்கு கொடுத்திருக்கிறான். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் அழைப்பதன் பக்கம் நீங்கள் பின்பற்றி வாருங்கள். நான் உங்களுக்கு வழிகடாத நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறேன். 44வது வசனம், யா அபதி லா தஅபுதி ஷைத்தான், என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர்கள். ஷைத்தான் என்றால் நீங்கள் கைகளால் வடிவமைத்த கேட்காத பார்க்காத சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள். லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானுடைய உதவியோடு நீங்கள் செய்த அந்த சிலைகளை நீங்கள் வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தான் யார்? ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக, ரஹ்மானிடமிருந்து பெருமை கொண்டவனாக, ரஹ்மானுக்கு கட்டுப்படாமல் விலகியவனாகவே இருக்கிறான். 45வது வசனம், யா அபதி இன்னி அகாஃப், நான் பயம் கொள்கிறேன், ஐயமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான், ரஹ்மானுடைய தண்டனை உங்களை பிடித்துக் கொள்ளும் என்று. இதே குஃப்ரில் நீங்கள் மரணமானால், இதே ஷிர்கில் நீங்கள் மரணமானால் ரஹ்மானுடைய தண்டனைக்கு நீங்கள் உரித்தாகி விடுவீர்களோ என்றும் ஃபதகூன லிஷ்ஷைத்தானி வலியா, அதன் காரணமாக நரகத்தில் ஷைத்தானுடைய தோழராக நீங்கள் மாறி விடுவீர்கள் என்றும் நான் பயப்படுகிறேன். எதற்கெல்லாம் பயப்படுகிறேன்? எதற்கெல்லாம்? அல்லாஹ்வுடைய தண்டனை. ஷிர்கில் மரணித்தால் நரகம் நிரந்தரம். இந்த நரகத்திற்கு நீங்கள் உரித்தாகி விடுவீர்களோ, அந்த நரகத்தில் இந்த ஷைத்தானுக்கு தோழராக ஷைத்தானோடே இணைந்து விடுவீர்களோ என்று பயப்படுகிறேன், இந்த ஷைத்தான்களை வணங்குவதால். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தஅவாவை தன்னுடைய தந்தையிடத்திலே பேசி முடிக்கிறார். 46வது வசனம், இப்ராஹிமுடைய தந்தை யார்? ஆசர் பேசுகிறார். கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி, இப்ராஹிமே, எங்களுடைய தெய்வங்களை நீ புறக்கணிக்கிறாயா? நாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நீ புறக்கணித்து செல்கிறாயா இப்ராஹிம்? யா இப்ராஹிம் லஇல்லம் தன்தஹி, நீங்கள் இதை விட்டு விலகவில்லை என்றால், இந்த அழைப்பை விட்டு விலகி இந்த சிலைகளை நீங்கள் வணங்கவில்லை என்றால், தந்தை எச்சரிக்கிறார், லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, உங்களை கல்லால் எரிந்து கொன்று விடுவேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு வெகு தூரம் சென்று விடுங்கள், என்னிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள் இப்ராஹிமே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தௌஹீதுடைய அழைப்பை கொடுக்கிறார், கொள்கையின் அழைப்பை கொடுக்கிறார். தந்தை மறுக்கிறார். மறுப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையே கொலை செய்வதாக எச்சரிக்கை செய்கிறார். இப்படி நடந்தால் இந்த உலகத்திலே நாம் எப்படி நடந்து கொள்வோம்? சத்தியத்தை பற்றி பேசுகிறோம், அந்த ஊர் மக்கள் எதிர்க்கிறார்கள், அல்லது அங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கிறார்கள், எம்மை மிரட்டுகிறார்கள் என்றால் இவர்களை பழிக்கு பழி நாம் பார்த்து விடுவோம், இவர்களை மேடைகளாக கிழித்து விடுவோம் என்றுதான். இல்ல மாஷா அல்லாஹ், எம்மிலே நல்ல குணங்களை சுமக்கக்கூடிய பலரை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய நிலைப்பாடு, நான் இருக்கக்கூடிய கொள்கையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் புரிந்து கொண்ட புரிதலை அவன் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் என் எதிரி. அவன் யார்? அவன் என் எதிரி. அவன் தவறான கொள்கையில் உள்ளவன். அவனை மக்களிடத்திலே பகிரங்கப்படுத்துவேன். அவன் நரகவாதி என்பேன், அவனை காஃபிர் என்பேன், முஷ்ரிக் என்பேன். என்ன பட்டம் கொடுக்க முடியுமோ அதை ஈஸியாக எளிதாக அவனுக்கு கொடுத்து விடுவேன். நாவுதானே எளிதாக சுழற்றலாம் அல்லவா? ஒருவரை காஃபிர் என்கலாம், ஒருவரை முனாஃபிக் என்கலாம், ஒருவரை முஷ்ரிக் என்கலாம், ஒருவரை வேடதாரி என்கலாம், ஒருவர் நடிக்கிறார் என்கலாம், ஒருவர் மக்களுக்காக பேசுகிறார், புகட்டுக்காக பேசுகிறார், மக்கள் தன்னிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் என்றெல்லாம் நாவுகளால் சொல்லிவிடலாம், தன்னுடைய கொள்கையை அவர் ஏற்காத பொழுது. ஆனால் நபிமார்களுடைய தன்மை, நல்ல குணங்களை உள்ளத்திலே சுமப்பவர்களுடைய தன்மையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்துகிறார்கள் தன் தந்தையிடத்திலே. கால ஸலாமுன் அலைக், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. ஸலாமுன் அலைக சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, என் இறைவனிடத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய கொள்கையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக பாவ மன்னிப்பை தேடுவேன். என் இறைவனோ ரஹீமாக, ரவுஃபாக, மன்னிக்கக்கூடியவனாக, இரக்க குணமுடையவனாக, ஹஃபியாவாக இருக்கிறான் என்று தன் தந்தையிடத்திலே
ரஹ்மானுடைய சிஃபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தந்தை தௌஹீதுக்கு எதிரி, தந்தை சிலைகளை விற்கக்கூடியவர். அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் என்ன சொன்னார்? மறுப்பதோடு மட்டுமல்லாமல் எச்சரிக்கிறார், இதை நீ கொடுக்க கூடாது, என்னுடைய சிலையைத்தான் நீ வணங்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். அவரிடத்திலும் சொன்னார்கள் சலாமுன் அலைக், சலாமுன் அலைக். இந்த வசனத்தை ஓதிவிட்டு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானக ரப்பி, என் ரப்புக்கே மகத்துவம் உண்டாகட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்றே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடத்திலே முறைப்பட்டதையும் சொல்லுகிறான். ஃபிர்அவுனிடத்திலே சென்ற அழைப்பு பணி எடுத்து வைக்கும் பொழுது எந்த அழைப்பு பணியை எப்படி எந்த முறையில் எடுத்து வைக்க வேண்டும் என்று இருவருக்கும் கற்றுக் கொடுத்தான். அது எவ்வளவு மகத்துவம் மிக்கது! அல்லாஹ்வுடைய அந்த மென்மையான வார்த்தைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இத்ஹப் அன்த வ அஹூக பிஆயாதி ولا تنيا في ذكري اذهبا الى فرعون انه طغى فقولا له قولا لينا لعله يتذكر او يخشى. மூசா ஹாரூனை, ஃபிரௌனிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அவன் எல்லை மீறியவனாக இருக்கிறான். ஃபிரௌன் யார்? அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்னவன், நான் தான் உயர்வான இறைவன் என்று சொன்னவன். இந்த ஃபிரௌனிடத்திலே நீங்கள் சென்று அழைப்பு பணியை மேற்கொள்ளுங்கள். ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா, ஃபிரௌனிடத்திலே மென்மையாக பேசுங்கள். கௌலல் லய்யினா, மென்மையுடைய வார்த்தைகளை, இன்பமான வார்த்தைகளை கொண்டு அவனை நீங்கள் அழையுங்கள், அவனிடத்திலே பேசுங்கள். கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தை ஓதிவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானக ரப்பி, என் ரப்புக்கே மகத்துவம் உண்டாகட்டும். அல்லாஹ் எந்த மென்மையை கடைபிடிக்குமாறு கட்டளையிடுகிறான். அன ரப்புக்குமுல் அலா என்று கூறக்கூடிய ஃபிர்அவுனிடத்திலேயே மென்மையாக பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது சுப்ஹான ரப்பிக்கல் அலா என்று சொல்லக்கூடிய அப்திடத்திலே எப்படி மென்மையை கடைபிடிக்க வேண்டும்? இந்த சஹாபாக்களுடைய புரிதல். எப்படி புரிந்தார்கள்? ஃபிர்அவுன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொல்பவனிடத்திலேயே கௌலல் லய்யினா, மென்மையாக பேசுங்கள், அவன் மனம் புண்படும்படியாக, அவன் வெறுக்கும்படியான வார்த்தைகளை பேசி அவனை அழைக்காதீர்கள், மென்மையோடு அவனை அழையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்படி இருக்கும் பொழுது சுப்ஹான ரப்பிக்கல் அலா என்று சொல்பவர்களிடத்திலே, முஃமின்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே அவர்கள் தவறழைத்தால், தவறான கொள்கையில் இருந்தால், தவறான புரிதலில் இருந்தால் எப்படி நீங்கள் பேச வேண்டும்? அழைப்பு பணியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் எதையும் கடைபிடிக்க தேவையில்லை, இஹ்லாஸையும் மென்மையான வார்த்தைகளையும் கொண்டே தவிர. இன்பமான வார்த்தைகள் அவன் உணர்ந்து அதிலிருந்து வெளியே வரும்படியான வார்த்தைகள். எடுக்கும் பொழுதே நீ கபரை வணங்குகிறாயா, நீ எல்லாம் கபரை வணங்கக்கூடிய கபுராளி, அல்லது கபருக்கு நீ வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவன், நீ இங்கே சென்று வெளியே வந்தால் நரகம் நுழைந்து விடுவாய், நீ எல்லாம் நரகவாதி, நீ எல்லாம் காஃபிர், நீ எல்லாம் முஷ்ரிக், நீ எல்லாம் முனாஃபிக், நீ எல்லாம் முப்ததி என்று பட்டங்களை சூட்டி அழைப்பதற்கு முன்னால் அவரிடத்திலே உட்கார்ந்து கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு, கண்ணியமான அழைப்பை கொண்டு இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை எடுத்து வைத்திருந்தால் இன்னும் ஏராளமான மக்கள் இந்த வாசலை நோக்கி வந்திருப்பார்கள். இது தடைபட்டு விட்டது. என்ன காரணம்? அவர்களை ஒதுக்கி ஒரு கூட்டம் என்று வைத்து விட்டதால். இப்படி இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா துறைகளிலும் 48வது வசனம், கால ஸலாமுன் அலைக சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை இடத்திலே சொல்கிறார், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக மன்னிப்பை தேடுகிறேன். அல்லாஹ் என் ரஹ்மான் மன்னிக்க கூடியவனாக, இரக்க குணமுடையவனாக இருக்கிறான். வஅதஸிலுக்கும், அது மட்டுமல்ல, வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட்டும் நான் விலகிச் செல்கிறேன். இனிமேல் வாழ மாட்டேன். என் அழைப்பை நீங்கள் மறுத்ததற்கு பிறகு
என்னை நீங்கள் எச்சரித்ததற்கு பிறகு, நெருப்பு குண்டத்தில் என்னை வீசியதற்கு பிறகு, என்னை எந்த ஒரு முஃமினும் ஏற்றுக்கொள்ளாத பொழுது இந்த ஷிர்க்குடைய நாட்டில் நான் வாழ மாட்டேன். என் கடமை முடிந்து விட்டது. இனி நீங்களும் அல்லாஹ்வாயிற்று, நான் இந்த நாட்டை விட்டு கிளம்ப போகிறேன். ஹிஜ்ரத். வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹ் வஅதுஉ ரப்பி, என் ரப்பை அழைப்பேன். என் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் அழைக்கக்கூடிய பிரார்த்தனையிலிருந்து அல்லாஹ் என்னை தடுத்து விட மாட்டான் என்று. அல்லாஹ்வின் பிரார்த்தனையை அங்கீகரிக்காமல் இருந்து விடுவான் என்று என் ரப்பின் மீது நம்பிக்கை இல்லை. என் ரப்பு என் பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டை விட்டு புறக்கணித்து செல்கிறார். பல வசனங்களில் வருகிறது. சூரா அன்கபூத்துடைய 26வது வசனம், வகால் இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, என் ரப்பை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்கிறேன். எங்கே செல்ல போகிறேன் தெரியாது. என் ரப்பை நோக்கி நான் பயணிக்கப் போகிறேன். வ இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், என் ரப்பிடத்தில் நான் செல்ல போகிறேன். என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டை விட்டு புறக்கணித்து செல்கிறார். இது இந்த ஹிஜ்ரத் எல்லா சமூகத்திற்கும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டது. ஷிர்கோடு வாழக்கூடாது, வாழ முடியாத ஒரு முஸ்லிமான் ஷிர்கிலிருந்து மக்களை தடுத்து எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் அந்த மக்கள் அதில் நிலைத்திருந்தால், தன்னுடைய தௌஹீதை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வில் அவன் சுத்தமாக வாழ்வதற்காக ஷிர்க் இருக்கக்கூடிய பூமியில் ஒரு முஸ்லிம் வாழக்கூடாது. ஷிர்கோடு மக்கள் நிலைத்திருக்கக்கூடிய பூமியில் ஒரு முஸ்லிமால் வாழ முடியாது, வாழக்கூடாது. அந்த நாட்டை விட்டு அவன் ஹிஜ்ரத் செய்து புறப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு அவன் சுதந்திரமாக செயல்படுத்தும் உரிமை பறிக்கப்பட்டால். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பீஅத்துல் குஃபர் நிலைந்திருக்கக்கூடிய, ஷிர்க் நிலைத்திருக்கக்கூடிய, பித்அத் நிலைந்திருக்கக்கூடிய அந்த ஊரை விட்டு புறக்கணித்து செல்கிறார் ஷாமை நோக்கி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கே செல்கிறார்? ஷாம். பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா போன்ற நாடுகளை உள்ளடக்கிய ஷாம். அல்லாஹ் அந்த ஷாமிற்கு இரக்கம் காட்டுவானாக. ஷாமை நோக்கி புறப்படுகிறார். அங்கு சில காலம் வாழ்கிறார். அங்கும் மக்கள் எச்சரிக்கை செய்ததற்கு பிறகு அந்த நாட்டை விட்டு புறக்கணித்து எங்கே செல்கிறார்? மிஸ்ரை நோக்கி செல்கிறார். அல்லாஹ் மிஸ்ரை சீரமைப்பானாக. மிஸ்ரை நோக்கி செல்கிறார். செல்லும் பொழுதுதான் யாரோடு சென்றார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி சாராவோடு புறப்படுகிறார். ஷிர்க்குடைய பூமியை விட்டு ஷாமை நோக்கி, ஷாமிலிருந்து மிஸ்ரை நோக்கி. மிஸ்ரை சென்றடையும் பொழுதுதான் கேள்விப்படுகிறார், அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் ஒரு கொடுங்கோலன். அவன் தன்மை அழகிய பெண்கள் எல்லோரையும் தன்னுடைய கைவசம் கொண்டு வர வேண்டும். கணவன் இருந்தால் கணவனை கொலை செய்வான், சகோதரன் என்றால் விடுவான் அந்த பெண்ணுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவோடு வருகிறார்கள். சாராவுடைய அழகை பற்றி கேள்விப்பட்ட அரசன் வந்த மனிதரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க சொல்கிறான். வந்தவர் சகோதரன் என்றால் விடுங்கள், இல்லை என்றால் கொலை செய்து விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், நீங்கள் யார்? இந்த பெண் யார் உங்களுக்கு? ஹாதிஹி உக்தி, இவளின் சகோதரி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்ராஹிம் தன்னுடைய வாழ்வில் 3 பொய்களை சொல்லி இருக்கிறார். ஒன்று, இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று மக்கள் திருவிழாவுக்கு அழைத்த பொழுது. இரண்டாவது, ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த பெரிய சிலைதான் இதை செய்ததென்று. மூன்றாவது இந்த பொய். தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், இதோ உன்னை அழைத்து செல்ல வந்து இருக்கிறார்கள். அந்த அரசன் கேட்டாலும் யார் கேட்டாலும் நீ என் சகோதரி என்றே கூறு, என்னை பொய்படுத்தி விடாதே. நான் சொன்னது பொய் என்று ஆக்கி விடாதே, அப்படியே கூறு, அதுதான் எமக்கு பாதுகாப்பாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதல் 2 பொய் அல்லாஹ்விற்காக சொல்லப்பட்டது, 3வது பொய் சாராவிற்காக சொல்லப்பட்டது. அதுவும் நிர்பந்தமான நிலைமையில். அந்த அரசன் அழைத்து சென்றான். தனிமையின் அறையில் சாரா அவர்களும் அந்த அரசனும் ஆக்கப்பட்டார்கள். அரசன் சாராவை நெருங்க வந்தான். சாரா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை தொழ ஆரம்பித்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பிரார்த்தனை அஹ்மதிலே வருகிறது. தொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்திருக்கிறாய், அன்னி ஆமன்து பிக் வ பி ரசூலிக், உன்னை கொண்டும் உன் ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறேன். வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி, நான் கற்புள்ள பெண் என்று உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர்.
ஒரு பெண்ணின் நம்பிக்கையை பாருங்கள். சோதனை என்று வரும் பொழுது, தனக்கு பாதுகாப்பு என்று வரும் பொழுது எதை நம்பவில்லை? தன் சக்தியை நம்பவில்லை, தன் துணையை நம்பவில்லை. அல்லாஹ்விடத்திலே அழைக்கிறார்கள் சாரா, யா அல்லாஹ், நான் கற்புள்ள பெண், என் கணவனை தவிர வேறு யாரிடத்திலும் என் கற்பை நான் கழித்ததில்லை என்பதை நீ அறிவாயா அல்லாஹ், இதோ இந்த காஃபிரிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு, இவனை எனக்கு சோதனையாக நீ சாட்டி விடாதே யா அல்லாஹ். நெருங்குகிறான், அவனுடைய கை செயலிழக்கிறது. சாராவை பார்த்து சொல்கிறான் அலைஹிஸ்ஸலாம், சாரா, இனிமேல் நெருங்க மாட்டேன், உன் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய். சொன்னார்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம், அப்படியா, பிரார்த்தனை செய்கிறேன். மறுபடியும் முயற்சி செய்தான். சாரா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், அவனுடைய கை மறுபடியும் செயலிழந்தது. அல்லாஹு அக்பர். இரண்டாவது முறையும் நெருங்கினான். மூன்றாவது முறை கேட்டான், சாரா விட்டு விடுகிறேன், இனிமேல் நெருங்க மாட்டேன். சாரா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். அவன் சாராவை வெளியே போகுமாறு கட்டளையிட்டான். காவலாளிகளை அழைத்து சொன்னால், நீங்கள் கொண்டு வந்தது மனிதனிடத்தில் உள்ள பெண்ணை அல்ல, இவள் ஷைத்தானாக இருக்கிறாள், மஅதல்லாஹ், இவள் மந்திரம் தந்திரங்களை தெரிந்த பெண்ணாக இருக்கிறாள், இவளை நீங்கள் அழைத்து சென்று விடுங்கள், இவளுக்கு பணிவிடையாளராக ஹாஜரை அழைத்து கூற சொல்லுங்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்துதான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமை சாரா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது முன்னால் நிறுத்துகிறார்கள். இதோ அந்த காஃபிருடைய திட்டத்தை அல்லாஹ் முறியடித்தான், ஹாஜரை பணிவிடையாளராக எமக்கு ஆக்கினான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து மூவரும் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். செல்லக்கூடிய வழியில் சாரா அலைஹிஸ்ஸலாம் தன் கணவரிடத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹு அக்பர், எமக்கு குழந்தை இல்லை இவ்வளவு வருடங்கள், உங்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன், நீங்கள் ஹாஜரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். யாருக்கு வரும் இந்த மனது? சமூகத்துடைய மிகப்பெரிய சோதனையில் இதுவும் ஒன்று. ஒருவருக்கு ஒரு மனைவியின் மூலமாக குழந்தை இல்லை என்றால், அந்த கணவன் இன்னொரு மனைவியை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டால், இந்த உலகம் அதை ஏற்குமா? ஊர் அதை ஏற்குமா? உங்கள் மனைவி அதை ஏற்பார்களா? அல்லாஹ்வின் சட்டம், பல பேர் சிரிக்கிறாங்க, அல்லாஹ்வின் சட்டம் இன்று உதாசீனப்படுத்தப்படுகிறது. நான் இரண்டாவது கல்யாணம் முடிச்சு, மூணாவது கல்யாணம் முடிச்சு, நாலாவது கல்யாணம் முடிங்கன்னு சொல்லி யாரை வற்புறுத்தல. அல்லாஹுடைய சட்டத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுடைய சட்டத்தை வெறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய சட்டத்தை உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள், அல்லாஹுடைய சட்டத்தை ஒருவர் செயல்படுத்தும் பொழுது அவரை கேவலமாக பார்க்கக்கூடிய சமூகம் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற முடியாது. அது ஒரு கடுகளவு சட்டமாக இருக்கலாம், மலையளவு சட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் சட்டம் ஷரீஅத் தான். அதில் யாருடைய மனம் ஒத்து போகவில்லையோ அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்திய, நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்வில் செயல்படுத்திய ஒரு செயல், தனக்கு குழந்தை இல்லை என்று தெரிந்து கூட ஒரு பெண் அனுமதி கொடுக்க மறுக்கிறாள், அல்லது அந்த ஊர் அதை அந்த ஆண் செயல்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது என்றால், சமூகத்தை எங்கு கொண்டு போய் நிறுத்துவது? அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமை சாரா அவர்கள் திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அவர்கள் மூலமாக சிறிது நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். யாரை? இஸ்மாயிலை. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து சாரா அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஃபலம்மா அஅ்தஸலஹும், அவர்கள் விலகி யஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர்கள் வணங்கியதை விட்டும் அவர்களை விட்டும் விலகிய பொழுது, வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப் வ குல்லன் ஜஅல்னா நபியா, அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் யாரையெல்லாம்? இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும். ஏன் இவர்களை அல்லாஹ் அழுத்தி சொல்கிறான்? யாக்கூப் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனா? யாக்கூப் யார்? இஸ்ஹாக் அவர்களுடைய மகன். இப்படித்தானே? இதெல்லாம் சந்தேகம் என்ன பார்க்குறீங்க? இஸ்ஹாக் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் எல்லாம் பனி இஸ்ரவேலர்கள், யூதர்கள். இவர்கள் மூலமாகத்தான் உருவாகினார்கள். அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், யூதர்களை கேட்டுக்கொள்ளுங்கள், குல்லன் ஜஅல்னா நபியா, இவர்கள் எல்லோரையும், இந்த இருவரையும் நான் நபியாக ஆக்கினோம். வவஹப்னா லஹும் மின் ரஹ்மத்தினா, அவர்களுக்கு நம்முடைய ரஹ்மத்தை நாம் வழங்கினோம். வஜஅல்னா லஹும் லிசான ஸித்கின் அலியா, உயர்வான நாவை அவர்களுக்கு ஏற்படுத்தினோம். என்ன அர்த்தம்? அவர்களின் புகழை உயர்வாக்கினோம்.
யூதர்களை கேட்டாலும் சிறந்த நபியார் என்ன சொல்லுவார்கள்? இப்ராஹிமுக்கு பிறகு இஸ்மாயில் என்று சொல்வார்கள் யூதர்கள். யாரை சொல்லுவார்கள்? இஸ்ஹாக், யாக்கூப். அவர்கள் உயர்வாக சொல்லுவார்கள். நஸ்ரானிகள் கேட்டால் அவர்களும் சொல்லுவார்கள். முஸ்லிம்கள் கேட்டால் அவர்களும் அவர்களை உயர்வாக ஆக்குவார்கள். வஜஅல்னா லஹும் லிசான ஸித்கின் அலியா. அவர்களுடைய புகழை நாம் உயர்வாக்கினோம். வذ்குர் ஃபில் கிதாபி மூசா. மூசாவுடைய செய்தியை நபி எடுத்து வையுங்கள் அலைஹிஸ்ஸலாம். இன்னஹு கான முஹ்லஸன். முஹ்லஸன் என்றால் தர்ஜுமா செய்றவங்களா செய்யுங்க. முஹ்லஸன், முஹ்லஸ், முஹ்லிஸ் வித்தியாசம் உண்டு. ஆனால் வேறு சில ரிவாயத்திலே முஹ்லிஸ் என்றும் ஓதலாம், நம்ம ஹஃப்ஸ தவிர. முஹ்லஸ் என்றால் இப்னு மன்சூர் சொன்னார்கள், அரபி மொழியின் விளக்கு விரிவுரையாளர்கள் ஒருவர் இப்னு மன்சூர், மல் முஹ்லஸ் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அல் முஹ்லிஸ் அல்லாஹ்வை தூய்மையாக வணங்கக்கூடியவர். ஒரே ஒரு ஹரக்கத்தா வித்தியாசம், அங்க லாக்கு மேல அங்க லாக்கு கீழே, அவ்வளவுதான். அல் முஹ்லஸூன் அல் முஹ்தாரூன். அல் முஹ்லஸ் சூரத்துல் இக்லாஸ் என்பது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி வணங்குதல். அல் முஹ்லஸூன் என்றால் அல் முஹ்தாரூன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல் முஹ்லிஸூன் அல் முவஹ்ஹிதூன் அல்லாஹ்வை ஒருமையோடு வணங்கக்கூடியவர்கள். இன்னஹு கான முஹ்லஸன் அவர் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, வகான ரசூலன் நபிய்யா அவர் யார்? ரசூலும் நபியும். இப்ப நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்பவர்கள் இங்கே கவனித்துக் கொள்ளட்டும். நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் ஒரே தன்மையை இரண்டு தன்மையை ஒருவருக்கு கூறுகிறான் என்றால் அந்த இரண்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ரசூலன் நபிய்யா. வநாதைனாஹு மின் ஜானிபித் தூரில் ஐமன். அந்த மலைக்கு வலதுபுறம் இருந்து அவரை நாம் அழைத்தோம். வகர்ரப்னாஹு நஜியா அவரை நெருக்கமாக்கினோம், நாம் பேசுவதை அவர் செவியேற்கும் அளவிற்கு. இது வேறு நிகழ்வு. அந்த நெருப்பு தெரிகிறது. அந்த வெளிச்சத்திற்கு அருகில் அவர் செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமை அழைத்ததை அல்லாஹ் சொல்கிறான். வநாதைனாஹு மின் ஜானிபித் தூரில் ஐமன். அந்த மலையின் வலதுபுறம் இருந்து அவரை வகர்ரப்னாஹு நஜியா நெருக்கமாக்கினோம், நாம் பேசுவதை அவர். இங்க யார் அழைக்கவில்லை? ஜிப்ரீல் துணை கொண்ட அல்லாஹ் அழைக்கவில்லை. நேரடியாக அல்லாஹ் மூசாவிடத்திலே பேசினார் அலைஹிஸ்ஸலாம். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் நேரடியாக பேசினான். வவஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா எம்முடைய ரஹ்மத்தால் அவருக்கு அளித்தோம். அஹாஹு ஹாரூன நபிய்யா யாரையும் நபியாக, அவருக்கு துணையாக ஹாரூனையும் அல்லாஹ் அளித்தோம் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார். கேட்டதால் தான் அல்லாஹ் அளித்தோம் என்று சொல்கிறான். எப்போது கேட்டார்? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி. என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு தோழரையாக்கு, நெருக்கமானரையாக்கு. யாரை? ஹாரூனை. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், அல்லாஹ் கொடுத்தான் ஹாரூனை நபியாக. அல்லாஹு அக்பர். வذ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில். அதற்கு பிறகு நபியே இஸ்மாயிலின் நினைவை கூறுங்கள் மக்களுக்கு. இன்னஹு கான சாதிகல் வஅத். அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியில் உண்மையாளராக அவர் இருந்தார். வகான ரசூலன் நபிய்யா அவரும் ரசூலாக நபியாக இருந்தார். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாஹ் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகையை ஏவினார். வஸகாத் ஜகாத்தை ஏவினார். வகான இன்த ரப்பிஹி மர்திய்யா அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடிய மனிதராக, அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்படக்கூடிய மனிதராக அவர் இருந்தார். யார் இவர்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். வذ்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ். இத்ரீஸின் செய்தியை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா அவரும் உண்மையாளராக நபியாக இருந்தார். வரஃபஅனாஹு மகானன் அலியா அவருடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தினோம். வரஃபஅனாஹு மகானன் அலியா உயர்வான கண்ணியத்தோடு அவரை நாம் ஆக்கினோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக், யாக்கூப், இஸ்மாயில், இத்ரீஸ். இந்த 5 நபிமார்கள், ரசூல்மார்கள். இது பனி இஸ்ரவேல் கிடையாது. இத்ரீஸ். ஏன் அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமையும் கொண்டு வந்து சேர்க்கிறான்? உங்களுடைய நபிமார்கள் மட்டும், பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மட்டும் கண்ணியமானவர்கள் அல்ல. இத்ரீஸ் என்ற நபியும் இருக்கிறார். இவரும் அல்லாஹ்விடத்திலே
கண்ணியமானவர் தான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் பனி இஸ்ரவேலர்கள் அல்லாத ஒரு நபி அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிறான். இப்ப இத்துணை நபிமார்களுடைய வரலாறுகளையும் பார்த்தால் இந்த 3 மாசம் முடிஞ்சிடும். அதனால இந்த நபிமார்களுடைய வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி வைங்க. என்ன அல்லாஹ் கூற வருகிறான் இதற்கு பிறகு? உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம். இந்த 58 59 இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய வசனங்கள். உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம். உலாயிகல்லதீன இவர்கள் யார்? அவர்கள் யார்? அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர்கள். யாரில் இருந்தெல்லாம்? மினன் நபியீன், நபிமார்களிடமிருந்து, மின் துர்ரியத்தி ஆதம், ஆதமுடைய சந்ததியிலிருந்து, வமிம்மன் ஹமல்னா மஅ நூஹ், நூஹ் கப்பலில் சுமந்த கூட்டத்துடைய சந்ததியிலிருந்து, வமின் துர்ரியத்தி இப்ராஹீம், இப்ராஹீமின் சந்ததியிலிருந்து, வ இஸ்ராயீல், இஸ்ராயீலின் சந்ததியிலிருந்து, வமிம்மன் ஹதைனா வஜ்தபைனா, யாருக்கெல்லாம் நாம் நேர்வழி அளித்தோமோ, யாரையெல்லாம் நாம் தேர்ந்தெடுத்தோமோ, ஆதமிலிருந்து கடைசி சமூகம் வரை இருக்கக்கூடிய எல்லா முஃமின்களுடைய தன்மையையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இதா துத்ஸிலா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அவர்களுக்கு முன்னால் ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால், ஹர்ரு சுஜ்ஜதவ் வ புக்கியா, அவர்கள் பணிந்து சுஜூதில் விழுவார்கள் அழுதவர்களாக. என்ன செய்யப்பட்டால்? குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டால் முஃமின் தாங்க முடியாமல் சுஜூதில் அழுவான். இன்றைக்காவது நினைவு இருக்கிறதா? கியாமுல் லைலிலே இமாம் துவாவை தவிர இன்றைக்காவது நாம் அழுத நிகழ்வு குர்ஆனை ஓதி யாருக்காவது நினைவு இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக அழக்கூடிய அழுகை நரகத்திலிருந்து ஒருவரை பாதுகாக்கும். அந்த கண்ணீர் சொட்டுகள் நரகத்திலிருந்து அவரை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அர்ஷின் நிழலில் 7 பேருக்கு நிழல். அதிலே ஒருவர் ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عينا, தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்தால் அழுவார். ஒரு முஃமினை தனிமை அறையில் செலுத்தினால் அல்லாஹ்விடத்திலே அழுவான். ஒரு முஃமின் அல்லாதவனை தனிமை அறையில் செலுத்தினால் பாவங்களை செய்வான். நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமப்பவர்களை தனிமை அறையில் செலுத்தினால் அல்லாஹ்வுடைய அருட்கொடையால் அழுவான். நஃப்சுல் முத்மஇன்னாவை சுமக்காதவர்களை தனிமை அறையில் செலுத்தினால் பாவங்களை செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை ஓதி அழுத நிகழ்வுகள் ஏராளம். இப்னு மஸ்ஊதே குர்ஆனை ஓது. இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டது, நான் எப்படி ஓதுவது? பிறர் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன். இப்னு மஸ்ஊதை ஓதினார்கள் சூரத்து நிசாவுடைய வசனங்களை. வந்தது ஒரு வசனம், அழுதார்கள். நபியே, நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூகத்திடமிருந்தும் சாட்சியாளர்களை கொண்டு வந்து உங்களை உங்களுடைய சமூகத்திற்கு சாட்சியாளராக ஆக்கும் பொழுது எப்படி இருக்கும்? பொறுப்பை உணர்ந்து தூதர் அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அனுமதி கேட்டார்கள். ஒரு இரவில், ஆயிஷா, என்னை விட்டுவிடு, அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும். இந்த இரவு என்னிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி விடு, அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நின்றார்கள். நின்று ஓதினார்கள் குர்ஆனை. அழுதார்கள். அவர்களுடைய தாடி நனைந்தது, அவர்களுடைய கன்னம் நனைந்தது, அவர்கள் உட்கார்ந்தார்கள், அவர்களுடைய தொடை நனைந்தது. அந்த இடமெல்லாம் கண்ணீரால் சூழ்ந்து விட்டது. இதுவரை அழுதார்கள். காலை பிலால் அதான் சொல்ல வரும் வரை பிலால் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரை, தபுக்கி, அழுகிறீர்களா? அஃபலா கூன அப்தன் ஷக்கூரா, பிலால், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? பிலாலே, இந்த இரவு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். அந்த வசனத்தை ஓதி சிந்திக்காதவர்கள் நாசமாகுவார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். சூரா ஆல் இம்ரானுடைய 190வது வசனம் என்று அழுதார்கள். முஃமின்களை பொறுத்தவரை குர்ஆனை ஓதினால் அழுவார்கள், குர்ஆனை சிந்தித்து அழுவார்கள். ஆனால் குர்ஆனை ஓதும் பொழுது எம்மால் மன திருப்தியோடு நிம்மதியோடு ஓத முடியவில்லை. எங்கே அழுவது? ஒரு பக்கத்தை ஓதுனாலே நாக்கெல்லாம்
வலிக்க ஆரம்பிச்சிருது. டைம் எல்லாம் பார்த்து பார்த்து உதவ வேண்டியதாக இருக்கு. அல்லது பரக்கத்துக்காக சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் முல்க், சூரத்துல் நாஸ்னு ஜின்கிட்ட ஷைத்தான்ட்டு பாதுகாப்புறதுக்காக குர்ஆனை ஓதக்கூடிய பலர் இல்லா மஷா அல்லாஹ் எம்மிடத்தில் இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தன் வாழ்வை மாற்றுவதற்காக, ரஹ்மானுடைய எச்சரிக்கைகளை நினைப்பதற்காக, அல்லாஹ் தனக்கு செய்த அருளை நினைத்து அழுவதற்காக குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் எத்துணை பேர்? குர்ஆனை ஓதும் போது அழக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்? மிக குறைவு. அர்த்தமே தெரியாத எங்க அழுவுறது? இமாம் அழுதாருன்னா சேர்ந்து அழலாம். அர்த்தமே தெரியாத ஏன் அர்த்தம் தெரியாது? ஏத்தம் தெரியாது. நாங்கள் அரபி மொழியை படிக்கலை அல்லது அரபியா பிறக்கலை. இங்கிலீஷாவை பிறந்தீங்க, இங்கிலீஷ் மொழியை கற்றுக்கிட்டா வேலை கிடைக்கும், கண்ணியமாக இருக்கும், எல்லாட்டையும் பேசலாம். அரபியை கற்றுக்கிட்டா பேச முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? முடியாது. சம்பாதிக்க முடியாது. சம்பாதிக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா எந்த இன்ஸ்டியூட்ல போய் உட்கார்ந்தாவது எவ்வளோ காசு கட்டியாவது படிக்க தயார் சமூகத்தில் பலர். அல்லாஹ் இல்ல மாஷா அல்லாஹ். இப்போ குர்ஆனை ஓதும் போது நபிமார்களும் அவர்களை பின்தொடர்ந்திய சமூகமும் அழுகும். 59வது வசனம், فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. நரகவாதிகளுடைய இரண்டு தன்மையை சொல்லுகிறான். ஒரு தன்மையை இந்த உரையிலே பார்ப்போம், அடுத்த தன்மையை அடுத்த வாரம் பார்ப்போம். فخلف من بعدهم خلف, இதற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் யார்? முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில், தூதரின் சமூகத்தில் இறுதியாக வரக்கூடிய மக்கள், அந்த ஹைருல் குரூன், அந்த காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள்? அதாஉஸ் ஸலாஹ், தொழுகையை பாழாக்குவார்கள். அப்பா, தொழுகையை வீணடிப்பார்கள். தொழுகையை வீணடித்தால் என்றால் என்ன? தொழுகை விடுவார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அதாவுஸ் ஸலா என்றால் அக்ஹருஹா அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவற விடுவார்கள். ஃபமல் ஜஸா, இவர்களுடைய கூலி என்ன? ஃபஸௌஃப யல்கௌன கையா, கையா என்ற நரக ஓடையில் இவர்களை அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். கையா நரகத்தின் ஒரு ஓடை, நரகத்துடைய சீலும் ஷலமும் நரக நெருப்புடைய சூடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஓடை கையா, நரகத்தில் இவர்களை ஒன்று கூட்டுவான். சயீத் இப்னு முஸைப் சஹாபாக்களுடைய மாணவர் சொல்கிறார், அதாஊஹா என்றால் ஐயுவஹிரூஹா, தொழுகையை தாமதப்படுத்துவார்கள். எப்படி? ஸலாத்து துஹரை தாமதப்படுத்துவார்கள் அஸர் வக்து வரும் வரை, அஸரை தாமதப்படுத்துவார்கள் அடுத்த வக்து வரும் வரை. இப்படி வக்தை தவறி தொழுவார்கள். ஃபமல் ஜஸா, கூலி என்ன? கூலி என்ன? கையா என்ற நரகம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் கேட்டார்கள். சஅத் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலிருந்து புறமுகம், தொழுகையிலிருந்து பொடுபோக்காக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறானே, இவர்கள் யார்? தூதர் சொன்னார்கள், ஹுமுல்லதீன யுவஹிரூன ஸலாத அன் வக்திஹா, இவர்கள் யார் என்றால் இவர்கள் தொழுகையுடைய நேரத்தை தாமதப்படுத்துவார்கள். யார் சொன்ன விளக்கம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் யார்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், இந்த தொழுகையாளிகள் நாசமாகுவார்கள், இந்த தொழுகையாளிகள் வைல் என்ற நரகத்தை உரித்தாக்குவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன்.
ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எதுவும் உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பி விட வேண்டாம். அப்படி திருப்பினால் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அஹ்லு தஃப்ஸீருடைய எல்லோரும், தஃப்ஸீர் கலையுடைய விரிவுரையாளர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், இங்கே அல்லாஹ்வின் நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே, அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவது தொழுகையை. உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்றால் தொழுகையை விட்டு திருப்பி விட வேண்டாம். தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய குடும்பம் உங்களை திருப்பினால் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள். தொழுகையை விடுபவர்களை சிந்தித்து பாருங்கள். தொழுகையை தாமதப்படுத்துபவர்களை சிந்தித்து பாருங்கள். தொழுகையை தாமதப்படுத்தினாலே வயல் என்ற நரகம், கையா என்ற நரக ஓடை, சக்கர் என்ற நரகம் அவர்களுக்கு உரித்தாகும் என்றால் தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி? தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி? தொழுகையை தவற விடுபவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்துடைய வாலிபர்கள், கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்துடைய பெண்கள், கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்திலே 10 வயதை கடந்த எல்லோரும், புத்தி உள்ள வயதை கடந்த ஹைதுடைய காலம் இல்லாத, நிஃபாசுடைய காலம் இல்லாத பெண்கள், ஆண்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளட்டும். தொழுகையை விடுவது கொலையை விட கொடிய குற்றம். தொழுகையை விடுவது விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம். தொழுகையை விடுவது திருட்டை விட, சூதை விட, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய அநீதம் ஷிர்க் செய்வதற்கு பிறகு மிகப்பெரிய குற்றம். பலர் அறிவதில்லை. ஆம், ஆயிரம் ஆதாரங்களை எடுத்து சொல்லலாம். தொழுகையை விடுவது ஷிர்க், குஃப்ர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. தொழுகையை வேண்டுமென்றே நேரம் இருக்கிறது என்று தெரிந்தும் மறதி இல்லாமல், அசதி இல்லாமல் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர், மாற்று கருத்து கிடையாதுங்க. இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் தொழுகையை விடுவதுடைய சட்டங்கள் இந்த ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபுடைய பெரும் பகுதி தொழுகையை விடுபவன் காஃபிர் என்பதற்குரிய ஆதாரங்கள். ஆதாரம் வேண்டுமா? தொழுகையை விடுபவன் காஃபிர் என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா? எடுத்துக்கொள்ளுங்கள். கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய எல்லோரும், தலைவர்கள், அரசர்கள், கம்பெனியின் நிர்வாகிகள், கம்பெனியின் முதலாளிகள், கம்பெனியின் வேலையாளிகள், கம்பெனியின் ஊழியர்கள், குடும்பத்தின் தலைவன், குடும்பத்தில் 10 வயதை கடந்த குழந்தை, பெண் என எல்லோரும் கேட்டுக்கொள்ளட்டும் ஆதாரங்களை. முதல் ஆதாரம் குர்ஆனில் இருந்து சூரத்துல் கலமுடைய 10வது வசனம், அஃபனஜஅலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், முஸ்லிம்களை முஜ்ரிம்களாக, முஸ்லிம்கள் முஜ்ரிம்களை போன்றா, பாவிகளை போன்று முஸ்லிம்களை நாம் ஆக்குவோமா? அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் விளக்கிக் கொண்டு இருக்கிறான். மாலக்கும் கைஃப தஹ்குமூன், எப்படி நீங்கள் இருவரையும் ஒருவர் என்று ஒப்பிடுகிறீர்கள்? முஸ்லிம் வேறு, முஜ்ரிம் வேறு. அவர்கள் எப்படி தன்மை தெரியுமா? மறுமையில் யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதஊன இலா ஸுஜூத், கெண்டை கால்களுடைய திரை விலக்கப்பட்டு மறுமையில் சுஜூதுக்காக அழைக்கப்படும் பொழுது ஃபலா யஸ்ததீஊன், அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. காஷியத்தன் அபுசாருஹும், அவர்களுடைய பார்வை தாழ்ந்திருக்கும். தர்ஹகுஹும் ذில்லா, இழிவு அவர்களை சூழும். வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூதி வஹும் சாலிமூன், சுகத்தோடு, நிம்மதியோடு, ஆரோக்கியமோடு இருக்கும் பொழுது சுஜூது செய்ய அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது மறுத்தார்கள். எதை சொல்கிறது? எதை சொல்கிறது? ஹய்ய அலஸ் ஸலாஹ் என்ற அல்லாஹ்விற்கு முன்னால் சுஜூதுக்காக அழைப்பு கொடுக்கும் பொழுது வேலையை பார்த்து கொண்டிருந்தான்.
மீட்டிங்கில் உட்கார்ந்து கொண்டிருந்தான், தொழிலில் இருந்து கொண்டிருந்தான், விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தான், தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் இருந்தால், திருமண நிகழ்ச்சிகள் அல்லது தங்களுடைய வீட்டுடைய தொழில்கள், வீட்டுடைய நிகழ்ச்சிகள் என்று அவர் தன் வாழ்வை பிஸியாக்கினான். இப்படி அல்லாஹ்விற்கு சுஜூது செய்ய மறுத்தவர்களை நாளை மறுமையில் சுஜூது செய்ய முஃமின்கள் தயாராகும் பொழுது தங்களுடைய முதுகை சாய்க்க முடியாது, தன்னுடைய நெற்றியை அந்த மாஷரில் வைக்க முடியாது. இவர்கள் சொர்க்கவாதிகளா? இவர்கள் முஸ்லிம்களா? அல்லாஹ் இவர்களை முஜ்ரிம் என்கிறான். முஜ்ரிம் யார் என்று குர்ஆனில் படித்து பாருங்கள். இரண்டாவது ஆதாரம் சூரா முத்தத்திர் 11வது வசனம். சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், காலு லிம ஸலககும் ஃபீ ஸகர், இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? மா ஸலககும் ஃபீ ஸகர். நரகவாதிகள் சொல்லுவார்கள், நாங்கள் விபச்சாரமை செய்தோம் என்று சொல்ல மாட்டார்கள், நாங்கள் கொலை செய்தோம் என்று சொல்ல மாட்டார்கள், நாங்கள் மறுமையை நம்பிக்கை கொள்ளாமல் மறுமை வரும் என்பதை நம் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு முன்னாலெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், காலு லன்னகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இந்த பூமியில் இல்லை என்று. சக்கர் என்ற நரகம். மூன்றாவது ஆதாரம் சூரா தௌபாவுடைய 11வது வசனம். فَإِن تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ. முஸ்லிம்கள் யார்? ஷிர்க்கிலிருந்து ஒருவன் தௌஹீதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒருவனை போரில் கொலை செய்வதிலிருந்து விலக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவன் தௌபா செய்ய வேண்டும். தௌபாவிற்கு பிறகு வஅகாமுஸ் ஸலாஹ், எதை செய்ய வேண்டும்? தொழுகையை எடுத்துக்கொள்ள வேண்டும். வஆதஉஸ் ஸகாத், ஜகாத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஃபயஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர் யார்? உங்கள் மார்க்க சகோதரன். என்ன சொல்ல வருகிறான்? ஒரு முஷ்ரிக் முஸ்லிமாக மாற வேண்டும் என்றால் தௌபா செய்து தொழுகையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் போரில் அவரை கொலை செய்வதற்கு அனுமதி உண்டு. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கலீஃபாவுடைய ஆட்சி காலம் வந்ததற்கு பிறகு ஜகாத்தை ஒரு கூட்டம் மறுத்தது. அந்த முர்த்ததுகளுக்கு எதிராக அபூபக்கர் வாளை தூக்கினார். எல்லா சஹாபாக்களும் அபூபக்கரை கொஞ்சம் நிதானமாக சொன்னார்கள். அபூபக்கர் சொன்னார்கள், என் உயிர் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் வரை இந்த தீனில் குறைவை ஏற்படுத்த விடமாட்டேன். இவர்கள் தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்க்கிறார்களா? தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்பவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன். ஆதாரம் எங்கே? ஓதினார்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஆதாரம் ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ். சூரா மரியமுடைய வசனம். அல்லாஹு அக்பர். ஜமீஉல் உலமா, உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்கிறது. குறிப்பா சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக், இமாம் அஹ்மத், இமாம் ஷாஃபிஈ, இவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் தொழுகையை விடுபவன் தான் தொழுகையை விட்டது குற்றம் என்று தெரிந்து தௌபா செய்து விலகாமல் இருந்தால் அவன் தலை வெட்டப்பட வேண்டும். ஹலீஃபா இருந்தால், இஸ்லாமிய ஷரியத் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நாடாக இருந்தால் தலை. அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. ஒரு முஸ்லிமான பெண் தொழுகை இல்லாதவரோடு வாழக்கூடாது. கூடாது. அறிவுரை செய்ய வேண்டும், எச்சரிக்கை செய்ய வேண்டும், நினைவூட்ட வேண்டும், உலமாக்களுடைய அறிவுரையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு பிறகும் தன் கணவன் தொழுகையை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த உம்மத்துடைய சமூகம் கேட்டுக்கொள்ளட்டும், தொழுகை இல்லாதவர்களோடு தொழுகை உள்ள ஒரு முஸ்லிம் பெண் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது. மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றம். இஹ்திலாஃப் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவர்களுடைய ஆதாரங்களை கொண்டு வரலாம். ஒரு கூட்டம் குஃப்ர் என்று சொல்லும், இன்னொரு கூட்டம் ஃபுசூக் என்று சொல்லும். அவ்வளவுதான். ரெண்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லை மீறிய பாவம். எதை எடுத்துக்கொள்ள போறீங்க? ஃபுசூக்கையா குஃப்ரையா? இந்த ரெண்டு எடுத்துக்கொண்டாலும் ஒரே வழிதான்.
நேரா போய் சேர்ந்துடலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சரி, இமாம்களுடைய ஃபத்வா கேட்க வேணாம், சஹாபாக்களுடைய ஃபத்வா கேட்போம் என்னன்னு சொல்லி ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்று கூடுகிறார்கள். குறிப்பாக அபூ ஹுரைராவின் தலைமையில், அப்துர் ரஹ்மானுடைய தலைமையில், உமர் இப்னுல் கத்தாபின் தலைமையில், இப்னு அப்பாஸின் தலைமையில், அபூ தர்தாவின் தலைமையில், அபூ தர்ரின் தலைமையில், அபூபக்கரின் தலைமையில் எல்லோரும் சொல்லுகிறார்கள், தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் அறியவில்லை சஹாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமாக இருந்தவரை. அல்லாஹு அக்பர். ஹதீஸுடைய ஆதாரம் வேண்டுமா? ஹதீஸுடைய ஆதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார், அபூ தாவூத் பதிவு செய்கிறார், நசாஇ பதிவு செய்கிறார், திர்மிதி பதிவு செய்கிறார். ஸஹீஹான அறிவிப்பாக யஸீத் இப்னு ஹபீப் அல்-அஸ்லமி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், யார் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகிறான். இமாம் தபரி பதிவு செய்கிறார், ஸஹீஹான அறிவிப்பாக தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி வல் ஈமானி ஸலா, ஈமானுக்கும் குஃப்ருக்கும் ஒரு அடியானுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவதாகும். ஃபைதா தரக்கஹா, அவன் தொழுகையை விட்டால் ஃபகத் அஷ்ரக், அவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறான். இமாம் அஹ்மத் பதிவு செய்கிறார், தபரி பதிவு செய்கிறார் ஜயீதான இஸ்னாதோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலா ஸலா, தொழுகை யார் பாதுகாக்கிறானோ அவன் வெளிச்சத்தோடு பாதுகாப்போடு வெற்றியோடு மறுமையில் வருவான். தொழுகையை யார் பாதுகாக்கவில்லையோ, நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள், தொழுகையை விடுபவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். தொழுகையை பாழாக்குபவர்கள் என்றால் என்ன சொன்னோம்? தொழுகையுடைய நேரத்தை தவறி தொழுபவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்களுடைய தொழில் பெரிதாக இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் பெரிதாக இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய தூக்கம் பெரிதாக இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய அசதி பெரிதாக இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய சிறிய தலைவலி பெரிதாக இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். தொழுகையை பாதுகாக்கவில்லை என்றால் வெளிச்சம் இருக்காது, ஆதாரம் இருக்காது, வெற்றி இருக்காது. வக்கான யௌமல் கியாமத்தி, மறுமையில் அவன் இருப்பான் மஅ ஃபிர்அவுன வ ஹாமான வ காரூன், ஃபிர்அவுனோடு, காரூனோடு, ஹாமானோடு. யா தாரிக ஸலா, ஃபிர்அவுனும் ஹாமானும் காரூனும் முஸ்லிமா? அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், கூட்டங்களை தேடிக் கொள்ளுங்கள். காரூனோடு இருப்பான் செல்வம் இருந்து தொழுகையை விடுபவன், ஃபிர்அவுனோடு இருப்பான் ஆட்சி அதிகாரம் இருந்து தொழுகையை விடுபவன். இன்னொரு யார்? ஹாமானோடு இருப்பான் தொழில் இருந்து தொழுகையை விடுபவன். சுப்ஹானல்லாஹ். ஆதாரத்தை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், முஆத் இப்னு ஜபல் அவர்கள் கூறுவதாக, ஃபமன் தரக்க ஸலாத்த மக்தூபா, கடமையான தொழுகையை விடுபவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்து விலக்கப்படுகிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் எங்கே தொழிலில் வெற்றி பெறுவாய்? எங்கே குடும்பத்தில் வெற்றி பெறுவாய்? எங்கே கண்ணியத்தை தேடி செல்லுவாய்? எங்கே வெற்றியை தேடி செல்லுவாய்? தொழுகை இல்லாத வாழ்க்கை வெற்றி அடைய வாழ்க்கை அல்ல, கண்ணியத்தை தேடக்கூடிய வாழ்க்கை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கொண்டு அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது, திக்ர் ஏற்றுக்கொள்ளப்படாது, சதகா ஏற்றுக்கொள்ளப்படாது, ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை சரியாக இல்லை என்றால் அவர் தஅவாவை ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை தொழுகை. அது சீரடைந்தால் மற்ற அமல்கள் சீராகும், அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்கள் சீரமையாது. தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இமாம் புகாரி முஸ்லிம் இது போன்ற ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமான தொழுகை ஃபஜ்ரும் இஷாவும். அல்லாஹ் அக்பர். ஃபஜ்ரும் இஷாவும் முனாஃபிக்குக்கு சிரமமான தொழுகை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதனுடைய கூலியை அறிந்தால் தவண்டாவது தொழுகை நிறைவேற்ற வருவார்கள். நான் எண்ணுகிறேன், தொழுகைக்காக இக்காமல் சொல்லப்பட்ட பிறகு
மக்கள் பள்ளியை நோக்கி வரவில்லை என்றால் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளியில் ஜமாஅத்தோடு தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பின் கட்டைகளை எடுத்துக்கொண்டு நெருப்பால் அவர்களுடைய வீட்டை கொளுத்த வேண்டும் என்று யார் சொன்னது? இவருக்கு ஜமாத்து கிடைக்கலாம், வீட்டில் தொழுவார். எல்லோரும் குற்றவாளிகள் தான். இதில் வீட்டில் தொழக்கூடிய பழக்கத்தை முதலில் நிறுத்துங்கள் முஃமின்களே. எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் மனைவிமார்களுக்கும் சொல்கிறேன், கேட்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்கிறேன். உங்களுடைய கணவர் வீட்டில் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். ஃபர்தான தொழுகை விட்டுடுச்சா ஏதோ சில அசதியாலேயோ உறக்கத்தாலேயோ எழுந்து பள்ளிக்கு போய் பள்ளியில போய் தொழுங்க. என்னைக்கு வீட்டில் தொழலாங்கிற ஒரு உரிமை எடுத்துக் கொள்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு அசதி வந்துடும். வீட்டில் தானே தொழுதுக்கலாம், ஜமாத்து விட்டு போச்சு இல்ல. எந்த ஃபர்தான ஜமாஅத்தை நீங்கள் விட்டாலும் வீடுகளில் ஃபர்தான தொழுகையை தொழுவது தூதருடைய வழக்கம் அல்ல, சுன்னா கிடையாது. முகாலிஃபு சுன்னா, சுன்னாவுக்கு மாற்றமான செயல் தான் அது. ஃபர்த் சுன்னாவுக்கு மாற்றமானால் முழுமையான ஃபர்தாக அங்கீகரிக்கப்படாது. தூதர் கடைசி தருவாயை தவிர வீட்டில் தொழுத நிகழ்வு உண்டா? நிகழ்வு உண்டா? ஃபர்தான தொழுகையை மழை அதிகமாக பெய்ததை தவிர, புயல் அடிக்கக்கூடிய காலத்தை தவிர, வெள்ளம் வரக்கூடிய நாட்களை தவிர தூதர் ஃபர்தான தொழுகையை வீட்டில் தொழுத அனுமதி குர்ஆன் சுன்னாவில் உண்டா? ஏ தாரிக்கு ஸலா கேட்டுக்கொள், தூதர் மரண தருவாயில் இருக்கிறார்கள். எத்தனையோ முறை மயக்கம் அழைத்தார்கள் இரண்டு தோழர்களை. ஆயிஷா, அதான் சொல்லப்பட்டு விட்டதா, இக்காம சொல்லப்பட்டு விட்டதா? தூதரை உங்களுக்காகத்தான் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு தோழரை அழைத்து இரண்டு தோழருடைய தோல் மாட்டிலும் கைகளை போட்டு கால்களை தர தரவென தூதரை இழுத்து தொழுகை நிறைவேற்றி வந்தார்கள். ஜமாஅத் அபூபக்கருடைய தலைமையில். இதைவிட நோயா உங்களுக்கு? சக்கராத் ஹாலா உங்களுக்கு? ஃபஜ்ருடைய தொழுகையில் தூக்கம், இஷாவுடைய தொழுகையின் தூக்கம் உங்களுக்கு சக்கராத் ஹாலா? அல்லாஹ் அக்பர். சமூகத்தில் இந்த வியாபாரிகளையும் இந்த செல்வம் உள்ளவர்களையும் இந்த கம்பெனியின் முதலாளிகள் என்று சொல்பவர்களையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் தாடி வைத்திருக்கிறார்கள், தாவாவை பேசுகிறார்கள், மார்க்கம் பேசுகிறார்கள், மார்க்கத்திற்காக சதக்கா என்றால் வாரி வாரி வழங்குகிறார்கள். இவர்கள் தொழுகையுடைய ஜமாஅத் என்றால் முஸ்லிம் சஃப்களுக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள் என்றால் யார் இவர்கள்? தூதரை விட கண்ணியமானவர்களா பள்ளியில் ஜமாஅத்தை புறக்கணிப்பதற்கு இவர்கள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஸலாத்துல் ஜமாஅ, ஒரு கண் தெரியாத, நடந்து தனியாக பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு நபித்தோழர் வருகிறார். நீங்க ஊனமா? உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதரே, தனிமையோடு இரவுடைய நேரத்தில் ஃபஜ்ருடைய நேரத்தில் பள்ளிக்கு என்னால் வர முடியவில்லை, நான் வீட்டில் தொழுவதற்கு அனுமதி உண்டா? முஸ்லிம் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அத்தஸ்மஉன் நிதா, அதானுடைய சப்தம் உன் காதில் விழுகிறதா? அவர் சொன்னார், ஆம். அப்படி என்றால் உனக்கு இந்த தீனில் அனுமதியை நான் பார்க்கவில்லை. உங்களுக்கெல்லாம் கண் கிடையாதா? உங்களுக்கெல்லாம் ஊனமா? நடக்க முடியாதா? அல்லாஹ் உங்களுக்கு பார்வையை கொடுத்தது எதற்கு? அல்லாஹ் உங்களுக்கு காலை கொடுத்தது எதற்கு? ஒரு கண் தெரியாத, காலுள்ள, கண் தெரியாத, கால் இருந்தும் தனியாக பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு நபித்தோழரே வீட்டில் தொழுவதற்கு அனுமதி இல்லாத பொழுது, கண்ணிருந்தும் உடல் வசதி இருந்தும் ஆற்றல் இருந்தும் பள்ளிக்கு தனியாகவும் கூட்டமாகவும் செல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் இருக்கக்கூடிய மீட்டிங்கும் உங்களுடைய உலக மனிதர்களும் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள், முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று குஃபர், ஒன்று ஃபுசூக். எந்த கருத்தில் நீங்கள் நுழைந்தாலும், காஃபிர் என்ற ஃபத்வாவில் நுழைந்தாலும், பாவி என்ற ஃபத்வாவில் நுழைந்தாலும், ஃபவைலுல் லில் முஸல்லின் ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாவுஸ் ஸலா வத்தபஉஷ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா.
இந்த சமூகத்தில் நான் மாற்ற நினைக்கின்ற ஒரு மாற்றம், என் மரணத்திற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் என்னையும் இந்த சமூகத்தையும் வெளிப்படைய செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் கருதக்கூடியது அக்கீதாவிற்கு பிறகு தொழுகையை விடுபவர்களை ஒருபோதும் நம்முடைய கண்கள் அங்கீகரிக்க கூடாது. தொழுகையை விடுபவன் கணவனாக இருந்தால், மனைவியாக இருந்தால், 10 வயதை தாண்டிய குழந்தையாக இருந்தால், எல்லா உரிமைகளையும் மறுப்பதற்கு அனுமதி உண்டு இந்த தீனில். அல்லாஹு அக்பர். இதுதான் மார்க்கத்துடைய தொழுகையின் நிலை. அல்லாஹ் கூறுகிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன். இந்த நபிமார்களுக்கு பிறகு, இந்த ரசூல்மார்களுக்கு பிறகு, அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்களுக்கு பிறகு வரக்கூடிய சமூகம் அல்லாஹுஸ் ஸலாஹ், தொழுகையை பாழாக்குவார்கள். ஆஹித் ரப்பக்கல் ஆன். இந்த ஃபஜ்ருடைய தொழுகை நாம் கடைசியாக தொழுத சோம்பலான தொழுகையாக இருந்து போகட்டும். அல்லாஹ்விடத்திலே மனமுறுதி மன்னிப்பை கேட்போம். அல்லாஹ் மன்னிக்கட்டும். இனிமேல் ஒரு ஃபர்தான தொழுகையும் என் வீட்டில் தொழப்படாது. ஒரு ஃபர்தான தொழுகையும் என் கம்பெனியில் இருக்கக்கூடிய எனக்கென்று கொடுத்த ரூமில் தொழப்படாது. பள்ளியில் முசல்லாவில், பள்ளி இல்லை என்றால் முசல்லாவில் மக்களோடு சேர்ந்து ஜமாஅத்தோடு தான் அந்த பள்ளியில் தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் என் தொழுகை அமைத்துக் கொள்வேன். ஆஹித் ரப்பக்கல் ஆன். அல்லாஹ்விற்கு உறுதி கொடுங்கள். இல்லை என்றால் மறுமையில் எச்சரிக்கையை கேட்டதற்கு பிறகும் மறுத்த மிகப்பெரிய குற்றவாளிகளாக மாறுவீர்கள். எனக்கும் சொல்கிறேன், இதை கூறி நான் செயல்படுத்தவில்லை என்றால் நாளை மறுமையில் என்னை விட நஷ்டவாளி யாரும் இல்லை. இதை கேட்டதற்கு பிறகும் நீங்களும் செயல்படுத்தவில்லை என்றால் உங்களை விடவும் நஷ்டவாளிகள் நாளை மறுமையில் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. தொழுகையை முறையாக பேணக்கூடிய சமூகமாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. தொழுகையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் என்னையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற்றி என்று ஒரு ஹலீல் பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹும்ம அஇன்னா அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.